அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இது திங்கக்கிழமை எடுத்த வீடியோ. இன்றைக்கி தான் காலையில் 4:30 மணிலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. வழக்கமாக 4 மணிக்கு எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே செஞ்சு கொடுத்து அனுப்புவேன். இன்றைக்கி லஞ்சு வேணான்னு சொல்லிட்டார் ஹஸ்பண்ட். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்க கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வீட்டில் ஃபங்க்ஷனாக, அதுக்கு தான் மதியம் லஞ்சுக்கு போகிறாங்க. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் நேற்றே பிளான் பண்ணிட்டேங்க மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்ட்டு. நேற்று எங்கள் மாமியார் கொஞ்சம் மீன் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா வழக்கமான குழம்பாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதுக்கு நாங்கள் மச்சிக்கா மிட்டா சால்னா அப்படின்னு சொல்லுவோம். மச்சின்னா மீன், மிட்டா சால்னா அப்படின்னா நம்ம பரோட்டாவுக்கு சப்பாத்திக்கெலாம் கொடுப்பாங்கள்ல கடையில், அந்த டேஸ்ட்டில் இருக்கவங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, 3 பெரிய வெங்காயம், 2 பழமான தக்காளி, அப்புறமேட்டு 2 கைப்பிடி தேங்காய் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு தேங்காய் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், 3 பெரிய வெங்காயம், 2 பழமான தக்காளி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ அதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. கிரேவி செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு, அப்புறமேட்டு பூரிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸுக்குன்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சோம்ல வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும், அதையும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா க்ரீமியாக இருக்குல்ல, அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கொதன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுடுங்க. சிம்லேயே விட்டுருக்கங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடும் நமக்கு. நம்ம இந்த பரோட்டா சால்னாக்கு ரெடி பண்ணுவோம்ல, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அந்த அளவுக்கு இருக்கணும் இந்த சால்னா. அதனால் பார்த்து தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ 50% நம்மளுடைய சால்னா கொதிச்சிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மீனை போட்டுடலாங்க. மீனை போட்டுட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்துலேயே சூப்பராக இந்த மீன் வெந்துடும். குழம்புமே தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், சூப்பராக மீன் குழம்பு கொதிச்சிடுச்சு. கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணியாச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுதில்ல. நான் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு தோசை ஊற்றி இந்த மீன் குழம்பு, மீன் சால்னா வச்சு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேங்க. நைட்டே பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை ஊற வச்சுருந்தேன். அதையும் வேக வச்சு அவருக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். ஷார்ப்பாக 5:20க்கெலாம் கிளம்பிட்டார். அப்புறம் நான் ஒரு அரை மணி நேரம் ஃபோன் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் அப்படியே படுத்து தூங்கி 7 மணிக்கு எந்திரிச்சேங்க. எந்திரிச்சிட்டு இது எதுக்கு காமிச்சேன்னா, சிம்பாலிக்காக நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்றதாக காமிச்சேன். நான் ஒன்று நினச்சேன், அது பேய் போகிற மாதிரி இருக்கும். குளிச்சுட்டு வந்துட்டு மிஷினில் துணி போட்டு விட்டுட்டேங்க. காலையில் தண்ணி வரும்போதே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி மீன் குழம்பு இல்லை, மச்சிக்கா மிட்டா சால்னா வச்சு சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்ததுங்க. சால்னாவுமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் துணி காய வைக்கிறதுக்காக மேலே வந்துட்டேன். துணியை காய வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நான் தலைக்கு தான் வாஷ் பண்ணியிருந்தேன். அதனால் அப்படியே முடியையும் இந்த வெயிலில் காய வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கம் அப்படியே சுற்றிட்டே இருந்தேங்க, வாக்கிங் போகிற மாதிரி. நம்ம வெயிலில் ஒரு அரை மணி நேரமாவது நிற்கணும். அப்போ தான் நம்ம உடம்புக்குமே நல்லது. நம்ம முடியும் பார்த்திங்கன்னா ஃபேன் காற்றுல காய வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வெயிலில் காய வைக்கும்போது பொடுகு இதெல்லாம் வராதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரம்ஜான் நெருங்கிட்டு இருக்குல்ல, அதனால் கொஞ்சமாக க்ளீனிங் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ண போகிறேன்னு நினைக்காதீங்க. நான் இந்த பின்னாடி இருக்கிறது தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரே நாளில் வீட்டு மொத்தத்தையும் புரட்டி போட்டு க்ளீன் பண்ணுற அளவுக்கு நமக்கு தெம்பும் கிடையாது, நம்மளுக்கு டைமும் இல்லை. ஏன்னா வெளியில் நம்ம கடை பார்த்துட்ருக்கோம்ல, அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுக்குள்ளேயே நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அடிக்கடி கிடைக்கிற நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் அப்படி க்ளீன் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நல்லா அந்த பின்னாடி இருக்க எல்லாம் தட்டி விட்டுட்டும் தண்ணி டேங்க்குமே அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிறது ரொம்பிடுச்சு. அதையும் நல்லா கொட்டிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் காலையிலே மொச்சக்கொட்டை வேக வச்சுருந்தேன்ல, அதையும் 11 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.
என்னதான் நம்ம வீட்டில் க்ளீனிங் வேலை, ஃபங்க்ஷன் வேலை, இல்லை கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அடுக்கடுக்காக வேலை இருக்குது அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கணும், ஸ்நாக்ஸ் கரெக்ட் டைம் எடுத்துடணும், லன்ச்சு கரெக்ட் டைம் எடுத்துடணும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் வேலை இருக்குது அப்படின்றதுக்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு 11 மணிக்கு, லன்ச்சு 4 மணிக்கு, நைட்டு டின்னர் 10-11 மணி வரைக்கும், இல்லைன்னா டீ சாப்பிட்டே நாளை கடத்திடுவாங்க. இந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது அன்றைக்கி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அந்த அன்றைக்கி நம்ம உடம்பு ஒன்றுமே காட்டி கொடுக்காது. ஆனால் என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம முடியாமல் படுத்துட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் சொல்லுவாங்க, சுத்தமாக இம்யூனிட்டி பவரே கிடையாது, சுத்தமாக நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை, ரத்த சோகை, ரத்தம் இல்லை, அனிமியா இப்படின்ட்டு அடுக்கிட்டே போவாங்க. அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படின்ற டைலாக் தாங்க ஞாபகத்துக்கு வருது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அன்றைக்கி கரெக்ட் டைமுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிடுங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தல, ஹஸ்பண்டுக்கு லஞ்சுக்கு சமைக்கிற வேலை இல்லை, அதனால் எனக்குமே சமைக்கலை. அதனால் பார்த்திங்கன்னா சாப்பாடு வடிச்சிடணுமா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா தோசையே ஊற்றிக்கிட்டேங்க. பீட்ரூட் நேற்றே பொரியல் பண்ணுறதுக்காக துருவி வச்சுருந்தேன், அதுவுமே வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்ட்டு. இருந்தாலும் நான் பொரியல் கண்டிப்பாக செய்வேங்க. மதிய நேரத்தில் ஒரு காய் இல்லைன்னா கீரை கண்டிப்பாக எடுத்துக்கிறது முக்கியங்க. நான் அந்த பீட்ரூட் துருவி வச்சுருந்தால அதை பொரியல் பண்ணிவிட்டு மீன் குழம்பு, அதான் மீன் சால்னா வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்ல உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சுங்க. அப்போவும் பாருங்கள் வெயில் குறையவே இல்லை. பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போவே இப்படி இருக்குது, இன்னும் நோன்பு காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல. இறைவன் தான் நம்மளை காத்துள்ளனும், துவா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தாங்க இன்னும் பெட்டராக வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நட்ஸை வச்சு முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னையோட நாளும் சூப்பராக இருந்துச்சு. பாய், டேக் கேர்.